ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக். நம்ம இந்த பஜாஜ் ஃபின்சர்வை பற்றி, அதாவது அதில் நடக்கிற ஃப்ராட்ஸு, அதில் வந்து எந்த மாதிரிலாம் வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க, எவ்வளோ டார்ச்சர்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து அதை பற்றின விழிப்புணர்வும் வந்து நிறையவே வந்து கொடுத்துருக்கோம். இருந்தாலும் இதோட பிரச்சனை, இதோட டார்ச்சர்ஸ், இதோட ஹராஸ்மெண்ட் வந்து குறையிற மாதிரியே இல்லை. இது ஒரு பக்கா ஒரு ஃப்ராடு, ஒரு பெரிய ஸ்கேம் வந்து தொடர்ந்து வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இதை வந்து யாரு எங்க தடுக்கிறது, எங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, இதை வந்து எப்படி வந்து ரெக்டிஃபை பண்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே ரொம்ப வருஷமா வந்து இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில ஒரு நண்பர் வந்து ஒருத்தர் எனக்கு ஒரு கால் வந்து தொடர்ந்து நிறைய வந்து வாட்ஸ்அப்லயும் சரி, இன்ஸ்டால ஃபேஸ்புக்லாம் வந்து ஒரு மெசேஜ் வந்து வந்துட்டே இருந்தது. என்ன அப்படின்னா, அவருக்கு லோனு அவரோட நாலேஜ் இல்லாம, அதாவது ஜஸ்ட் அவரு ப்ரீவியஸா வந்து 2-3 லோன்லாம் வந்து எடுத்திருக்காரு. டூ வீலரு, கன்சூமர் லோன், இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து பே பண்ணிட்டு இருந்திருக்காரு. பே பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஒரு கால் வந்திருக்கு, உங்களுக்கு இந்த மாதிரி லோன் ஆஃபர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓடிபி தான் கேட்டிருக்கேன். வித்தின் ஒரு 1 ஹவருக்குள்ள அவரோட அக்கௌண்ட்டுக்கு ஒரு 2,92,000 சம்திங் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ கிரெடிட் ஆனதுக்கு அப்புறம் அந்த டென்யூர், அதாவது இஎம்ஐ டென்யூர்லாம் வந்து இது எதுவுமே சொல்லலை. சொல்லாமையே வந்து அவங்க லோனை வந்து கிரெடிட் கொடுத்துட்டாங்க. அவரும் வந்து கேட்கல. அதுக்கப்புறம் வந்து கடைசியா, அதாவது அவங்க சொன்னது என்னன்னா ஒரு 12% அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டென்யூர் வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வந்து ஒரு 2,80,000 வந்து பே பண்ணுற மாதிரி வந்து வந்திருக்கு. ஸோ இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோனை வந்து ரீபேமெண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆச்சோ, 2,92,000 ஆச்சோ, அதே அமௌண்ட் வந்து பே பண்ணிடுறேன்னு சொல்லி ஆஃபீஸில் போய் கேட்டிருக்காரு. இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கிடையவே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்படி நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணணும், இப்போ வந்து அந்த லோனை வந்து ஃபோர்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா 3,35,000 சம்திங் வந்து பே பண்ணணும். அதாவது ஒரு 37,000 பக்கம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சேர்த்தி வந்து பே பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஒரு ரீஜனல் மேனேஜருக்கோ, அந்த பிரான்ச் மேனேஜருக்கோ, இல்லை வந்து ஒரு டிவிஷனல் ஹெட்டுக்கோ, யாருக்குமே வந்து அந்த பவர் இல்லை, யாருனாலையும் வந்து பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது லோனை கிரெடிட் கொடுத்து அது லோன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பே பண்ணாலும் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக உங்கள் முன்னாடி வந்து இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னா, யாரெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் வந்து இருந்துட்டு இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி வந்து இருந்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுங்க. இல்லை இதை பார்த்துட்டு இருக்கிற லீகலாக நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிற அட்வொகேட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இதை எந்த மாதிரி வந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க. எங்களுக்கு தெரிந்த வகையில் நாங்கள் நிறைய வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய கேசஸ் வந்து அவங்க மேலே வந்து ஃபைலும் பண்ணியிருக்கோம். நிறைய எஃப்ஐஆர் காப்பி இருந்தாலும் அவங்க வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாத சுச்சுவேஷன் தான் வந்து நாங்களும் இருக்கோம். ஸோ இந்த கஸ்டமருக்கு என்ன பண்ணலாம், இல்லை இதை வந்து இதிலிருந்து வெளியில் பண்ணணும், இவங்க மேலே வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்து பண்ண முடியும், அதை வந்து ரெக்டிஃபை சார்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தீர்வு வந்து உங்கள் முன்னாடியே வந்து வைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் இதை பற்றின எந்த சஜஷன் இருந்தாலும் கமெண்ட்லையும் கொடுங்க. இல்லை இதை பற்றின டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கீழே பஜாஜ் ஃபின்சர்வுக்குனே ஒரு அந்த கம்ப்ளைண்ட்னே ஒரு இண்டிவிஜுவல் குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப், அந்த குரூப்லையும் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணி உங்களோட பதிவுகள் எதுவாக இருந்தாலும் சொன்னீங்கன்னா அந்த கஸ்டமருக்கும் சரி, இது மாதிரி பாதிக்கப்பட்ட மற்ற நண்பர்களுக்கும் சொல்றதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி.